உண்மையான பக்தி எது? மகாபாரத கதையிலிருந்து ஒரு குட்டி கதை உங்களுக்காக. அர்ஜுனனோட மனம் பாரத போர்ல வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு ரொம்பவே திளைத்து கொண்டிருந்தது. இதோ இப்போதும் கூட தெய்வம் என்னோட அருகில அமர்ந்து கொண்டிருக்குது. என்னோட பக்தியோட வலிமையே வலிமை. என்னை விட கண்ணன் மேல அதிக பக்தி செலுத்துபவர் யாராவது இருக்க முடியுமா? அப்படி நீயாக முடிவு செய்துவிட முடியுமா? உன்னை விட என்மேல் கூடுதலான பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்ன? என்று கண்ணன் கேட்டார். என் மனதில் ஓடுகின்ற எந்த சிறு சிந்தனையையும் உடனே படித்து விடுகிறானே கண்ணன். அர்ச்சுனன் திடுக்கிட்டான். நீ என்னை மனதில் வைத்து பூஜிக்கிறாய் அர்ச்சுனா. உன் மனதிலேயே இருக்கும் எனக்கு உன் சிந்தனைகளை கண்டுகொள்வது சிரமமா? கண்ணன் நகைத்தார். அர்ச்சுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க கண்ணன் முடிவு செய்தார். அர்ஜுனா, நான் பெரிதும் மதிக்கும் எனது பக்தை பிங்களை இங்கே அஸ்தினாபுரத்தில் அருகே வசிக்கிறாள். அவளை சென்று சந்திப்போம் வா என்று கண்ணன் அழைத்தான். இதே தோற்றத்தில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம். நான் பெண்ணாக மாறுகிறேன், நீயும் என் தோழியாக மாறு என்று கூற, சற்று நேரத்தில் அரண்மனையிலிருந்து கண்ணனும் அர்ஜுனனும் பெண்களாக மாறுவேடம் அணிந்து அங்கே புறப்பட்டு சென்றனர். மூதாட்டியின் வீட்டில் 3 கத்திகள். பிங்களையின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தார். தாயே, நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக நடந்து வந்தோம். கால்கள் வலிக்கின்றன. இங்கே சற்று நேரம் இளைப்பாறி விட்டு செல்லலாமா என்று கேட்டான் கண்ணன். உள்ளே வாருங்கள், நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். பூஜை முடிந்த பிறகு நீங்கள் உணவருந்திவிட்டு செல்லலாம் என்று அழைத்தார் பிங்களை. பூஜை அறையில் ஒரு பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகமும் சிறியதாக ஒரு கத்தியும், நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும், பெரியதாக ஒரு கத்தியும் இருந்தனர். தாயே, கிருஷ்ண விக்கிரகத்தோடு 3 கத்திகளை பூஜிக்கிறீர்களே, கத்திகள் யாருடையவை என்று கண்ணன் கேட்டான். என்னுடையவைதான். வாய்ப்பு கிட்டும்போது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என் விரோதிகளான 3 கொலை செய்ய வேண்டும். அதன் பொருட்டாகத்தான் இந்த பூஜை. யார் அந்த விரோதிகள் தாயே? குசேலன், பாஞ்சாலி, அர்ஜுனன் 3 தான். குசேலனை கொல்ல சின்ன கத்தி, பாஞ்சாலியை நடுத்தர கத்தி, மாவீரன் என்று தன்னை பற்றி பிதற்றிக் கொண்டு திரியும் அர்ஜுனனை கொல்லத்தான் இந்த பெரிய கத்தி. அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படி இந்த 3 கிருஷ்ணருக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே? குசேலன் அந்த தவிட்டு அவளை கண்ணனுக்கு கொடுக்கலாமா? என் கண்ணன் வெண்ணெயை விரும்பி தின்பவன். வாய் உறுத்தாத ஆகாரம் அது. அவன் என் கண்ணனின் நீண்ட தாமரை இதழ் போன்ற நாவில் புண்ணை தோற்றுவிக்கலாமா? இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரை அவளை அவனுக்கு கொடுப்பதாவது? சரி, பாஞ்சாலி பாவம் பெண், அவள் எப்படி உங்கள் விரோதியானால்? கிருஷ்ணனிடம் புடவைகளை பெற்றாளே. துவாரகையில் இருக்கும் கண்ணன் அஸ்தினாபுரத்தில் இருக்கும் அவளுக்கு வாரி வாரி புடவைகளை அருளினானே. புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் அல்லவா? புடவைகளை இழுத்த துச்சாதனனுக்கே கைவலிக்குமானால் புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கண்ணனுக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும்? கண்ணனின் கைகளை வலிக்க செய்த பாஞ்சாலியை சும்மா விடுவேனா நான்? அர்ஜுனன் கண்ணனின் பக்தன்களிலேயே தலை சிறந்தவனாயிற்றே. அவன் மேல் என்ன விரோதம்? அர்ஜுனனின் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா? குதிரைகளில் லகானை இழுத்து இழுத்து கண்ணன் கைகள் எத்தனை துன்பப்பட்டிருக்கும். தேர் குதிரைகளை ஓட்டுவது சாமானியமா? ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம்? என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன் என்று அன்று நான் பார்த்து கொள்கிறேன் அவனை. அர்ஜுனன் முந்தானையால் பதற்றத்தோடு நெற்றி வியர்வையை துடைத்து கொள்வதை பார்த்து நகைத்தான் கண்ணன். தாயே, குசேலன் அறியாமல் செய்தான். அவனிடம் தவிட்டு அவளை தவிர வேறு பொருள் இல்லை. எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. கண்ணனாகத்தான் அவன் கேட்காமலே செல்வத்தை கொடுத்தான். சுயநலமற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன். பிங்களை யோசித்தாள். பீடத்திலிருந்த சிறிய கத்தியை தூக்கி வீசினாள். அடுத்து கண்ணன் தொடர்ந்தான். பாஞ்சாலியை மன்னித்து விடு பாட்டி. பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்ததில் கண்ணன் கைகள் வலித்தது உண்மைதான். என்றாலும் ஒரு பெண்ணிற்கு மானம் மிக பெரியதல்லவா? அதை காத்து கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றனவே. எனவே சுயநலமேயானாலும் மானம் காக்க வேண்டியதால் பாஞ்சாலியையும் மன்னித்து விடுங்களேன் என்றார். பிங்களை 2வது கத்தியையும் கீழே வீசிவிட்டாள்.
போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்னும் உலகியல் சாஸ்திர சுய நலத்திற்காக கண்ணனை தேரோட்டச் செய்த அர்ச்சுனனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்றாள். சுயநலம் பிடித்த அர்ச்சுனனை நீங்கள் கொல்வது நியாயம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றான். கண்ணன் அர்ச்சுனனுக்கு தூக்கி வாரி போட்டது. கண்ணன் நகைத்தவாறே பிங்களையிடம் சென்றான். அர்ச்சுனன் கண்ணன் மனதை கவர்ந்து விட்டதால் தானே கை வலியையும் பொருள்படுத்தாமல் தேராட்டினான். அர்ச்சுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உற்ற நண்பனை இழந்த கண்ணன் வருந்துவானே? கண்ணன் வருந்துவது உங்களுக்கு சம்மதம்தானா? நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவில்லை. நீ சொல்வதும் சரிதான். எனக்கு இந்த பிறவியோ மறுபிறவியிலோ எதுவும் வேண்டாம். முக்தி கூட வேண்டாம். என் கண்ணன் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாதிருந்தால் அது போதும் எனக்கு. கண்ணனுக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிய பிங்களை 3வது கத்தியையும் பீடத்திலிருந்து எடுத்து கீழே வீசினாள். பெண் வேடத்திலிருந்த அர்ச்சுனன் மூதாட்டி பிங்களையின் காலில் வணங்கி பெண் வேடத்திலிருந்த அர்ஜுனன் மூதாட்டி பிங்களையின் காலில் வணங்கிய அந்த நிமிடம் அவனுடைய ஆணவம் முற்றிலுமாக அழிந்திருந்தது. நம்மில் பலருக்கும் நான் என்ற ஆணவமும் என்னால் மட்டுமே எனும் கர்வமும் தலை தூங்கியிருக்கும். அதுவே நம்மை அழிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.